ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய சூப்பரான எபிசோட் போச்சு. அதில் வந்து கடுமையான ஒரு வார்னிங்கை வந்துட்டு ரயானுக்கு கொடுத்தார். ஏன் ரயானுக்கு கொடுத்தார்? அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தோணும் ஒரு விஷயம். அது ரயானுக்கு மட்டும் கிடையாது, அங்கே ஒரு சில பேர் பண்ண விஷயங்கள். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டால் ஒரு சில பேர் ரொம்ப நெக்கில் பதில் சொல்கிறது. அதுவும் விஷால் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, அவருக்கு செம்ம டென்ஷனாக இருப்பார். என்ன நீங்கள் கொடுக்குற பதில் ஒரு மாதிரி கொடுக்குறீங்க, இதே வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வரும்போது இப்படியே நடந்துக்கிட்டீங்கலாம் பேசியிருப்பார். இன்றைக்கி அதேமாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதில் வந்துட்டு கொஷின் கேட்குறாரு. நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு நல்லா போனார் சார், அருண் ஏதோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்போது, ஏங்க நல்லது தானே சொல்கிறீங்க, அதையும் இப்படி ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக சொல்கிறீங்க, நல்லா பிரிஸ்காக சொல்லுங்கள் அப்படின்றதுக்கப்புறமா அவர் ஏதோ இப்போ சொல்கிறேன் சார் சொல்லிட்டு திரும்ப சொல்லுவார். அப்போயே கொஞ்சம் காண்டானார், ஆனால் சொல்லலை வெளியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ரயான் இந்த ஸ்வாபிங் பற்றின விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னும் போது ப்ரொமோட் விஷயங்கள் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரயான் இருந்துச்சு. அதே மாதிரி இல்லை சார் ஓகே தான், கரெக்டாக தான் போனாங்க, ஜாலியாக இருந்துச்சு, இன்வால்வ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது இவருக்கு செம காண்டாக்ட். இதில் வேறு இந்த அம்மா பக்கத்தில் சௌந்தர்யா நல்லா பார்த்துட்டாங்கன்னு சொல்லு, நல்லா நம்பினாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்ன உடனே வந்துட்டு சரி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா எழுந்திரிச்சு நில்லுமா, ரயான் மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்போது, இல்லை என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னை நல்லா நம்பினாங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு ஜாக்லினும் சௌந்தர்யாவை பார்த்துக்கிட்டாங்க, இப்படிலாம் வந்து சொன்ன வச்சதுக்கப்புறமா சரி நீங்கள் உட்காருங்க, இப்போ நீங்கள் எந்திரிங்க அப்படின்ட்டு. ஏங்க உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? நான் உங்களை கேள்வி கேட்குறேன், அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லிவிடுங்க, நான் இனிமேல் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டினே கேட்கல, ஏங்க இந்த மாதிரி இருக்கேன், நானும் உங்களை மாதிரி சொங்கித்தனமாக வந்துட்டு என்னப்பா பேசுனீங்க அப்படின்னு நான் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். அந்த மாதிரி தானே நான் ஒரு எல்லா இதையும் இப்போ விட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட வந்து பேசணுன்னு வந்தால் நீங்கள் பேசுகிறது தான் வந்து மக்கள் கேட்கறதுக்கு இருக்காங்க, நான் பேசுறது கேட்கறதுக்கு இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா மக்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி செம்ம வெளுத்து வாங்கினார். இதில் வேறு நீங்கள் சொல்கிறதுக்கு வேறு பிட்டு வேறு பக்கத்து இந்த அம்மா சௌந்தர்யா உங்களுக்கும் ரயான் உங்களுக்கும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா இனிமேல் உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன் எபிசோட் முடிகிற வரைக்கும். இது எப்போயுமே சொல்லிட்டேன், யாராக இருந்தாலும் சரி திரும்பவும் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் கொஷினே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டார். செம காண்டாயிட்டாங்க பாவம். இதில் வேறு நம்ம ரயானுக்கு வந்து அப்படி வேர்த்து ஊற்றிருச்சு, ஏசி போட்டு தாக்கியிருப்பாங்கங்களா, அதுலேயும் வேர்க்குது. அப்போ அவர் எவ்வளோ பயந்துருப்பார் பாருங்க. அதுதான் ஓவராக வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.